அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. பொதுவாக என்னோட பிள்ளைங்களுக்கு நான் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான அப்பாக்கள் வளர்க்குறாங்க. அதுக்காக நிறைய தியாகங்கள் செய்யவும் அவங்க தயாராக இருக்காங்க. அப்பாக்களின் இந்த தியாகங்கள் உண்மையாகவே இன்றைய சூழ்நிலைக்கு தேவைப்படுதா? இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, அப்பா எனக்கு ரோல் மாடல் இல்லை என்று சொல்லும் மகன்கள் வெர்சஸ் அப்பாக்கள். ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வந்தால் நல்லா இருக்கும். கூப்பிட்ற இடத்துக்கு வரணும், அவ்வளோதான் உங்கள் ட்ரீம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன், எங்கள் அப்பனா போடாடி அப்படின்னுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் ஹக் பண்ண நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஹக் பண்ணுறேன்னா தள்ளிப்போ. ஓகே, நீங்கள் ஹக் பண்ணால் கூச்சப்படுவாரா? ஹக் பண்ண திட்டுவார். அப்பா படத்தில் வர சமுத்திரக்கனி மாரி அப்பா இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஓகே, அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குப்பா, நான் அந்த பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னா சரிடா நீ படி, நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அப்பாவா எனக்கு இருக்கணும்னு ஆசை. நிறைய அப்பாக்கள் பையனோட ட்ராவல் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீ கட்டிக்க போகிற பொண்ணு ஒத்துக்கணுமே. பெரிய பணக்காரனாக இருக்கணும் சார். செகண்ட் திங் வந்து ஹோட்டல் பேர் ஸ்ரீ சண்முக விலாஸ். அந்த ஹோட்டலில் ஓனராக இருக்கணும் சார். காலையில் பார்க்கும்போது வந்து கல்லாப்பெட்டியில் பட்டை போட்டுட்டு சட்டை வேஷ்டி போட்டு உட்காந்துருக்கணும் சார். அது இல்லாமல் நடுவில் வந்து என்னப்பா இந்த பந்தியில் குறையுது இதெல்லாம் வந்து பாருங்க அப்படின்ற ஒரு இமேஜினரி ரோல் மாடலாக இருக்கணும் சார். அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க சார். அதான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் சண்முக விலாஸ் அப்படின்னு சொல்லும் போதே அப்பாவை முதலாளியாக உட்காந்து அந்த விலாஸ் உட்காந்து பார்க்கணும்னு எனக்கு நீங்கள் கொஸ்டின் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் அதான் சார் சிங்க் ஆச்சு. எனக்கு என்னன்னா சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை சார். ஸோ எங்கள் அப்பாவை நான் இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது வெளியே கூப்பிட்டு போகிறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் படிக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும் அப்படின்ற ஒரு அப்பாவே என்னை வளர்த்துட்டாரு. நாளைக்கு நம்ம பெருசாகும் போது சார் நம்ம இந்த வயசில் இதெல்லாம் அனுபவிக்க விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கு வந்து இப்போ இருக்குது. ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் அப்பா வந்து கலர் சட்டை போடணும்னு ரொம்ப ஆசை சார். இன்னைக்கு கூட பாருங்க ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன். அரசியலில் கொஞ்சம் டச்சில் இருக்காரு. நைட்டு கூட சட்டை எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு கூட பாருங்க ஒயிட் ஷர்ட்டை தான் போட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டால் கலர் இருக்கு பாரா, பச்சை கலர் பூ வச்சிருக்கேன் பாரா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒயிட்டை பிடிக்குமா? அப்பாவுக்கு ஒயிட் பிடிக்கும். அதனால ஒயிட் பிடிக்காம போயிடுச்சா உங்களுக்கு? சரி, எனக்கு ஒரு பெரிய காமெடியான ஒரு இமேஜினேஷன் இருக்குது. இங்கே இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, சில டைம் பப்புலாம் போவோம் சும்மா ஜாலியாக வைப் பண்ணுறது. அப்பாலாம் இருப்பாங்க, பசங்க வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக ரிச் அண்ட் இந்த சாம்பார் பசங்களாம் இருப்பாங்கல்ல. அது என்ன சாம்பார் பசங்க? எனக்கு தெரியாது. இந்த காலத்து அந்த கோடு வேறெல்லாம் தெரியாது. பிரியாணிக்கும் சாம்பாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. பிரியாணி இன்னும் போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், சாம்பார்னா சப்புன்னு இருக்கும். நாங்களாம் கொஞ்சம் ஸ்பைஸியான பசங்க. பிரியாணி சாம்பார்னா சப்புன்னு இருப்பானுங்க. அவங்களுக்குலாம் எல்லாமே கிடைக்கும். அவனுங்கெல்லாம் கேட்ட உடனே காசு போட்டு விடுவாங்க. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா கேட்டேன்னா 50 ரூபா போட்டு வரதுக்கு 10 வாட்டி கேள்வி கேட்பாரு. இவனும் அவங்க அப்பாவை கலாச்சினே சொல்லுவான், நானும் எங்கள் அப்பாவை கலாச்சினே சொல்லுவோம் சார். அவன் என்ன கலாய்ப்பான்? இன்ஸ்டாவில் லைட்டாக கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பொண்ணுங்களாம் பார்த்துட்டு அது அஸ்வின் தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னடி இவன் செலிபிரிட்டி நினச்சா இவன் நடந்து போயிட்டு இருக்கான் ரோட்டில் அப்படின்ட்டு. பட்டினியும் சொல்லுவோம், உங்கள் அப்பனும் ஒழுங்கு கிடையாது, எங்கள் அப்பனும் ஒழுங்கு கிடையாது, வா போகலாம் அப்படின்ட்டான். நானும் சரி சைலண்டாக அப்படியே சிரிச்சுனே போயிட்டோம். இந்த மாதிரி ஃபன்னாக தான் ட்ரீம் பண்ணிப்போம் நாங்கள், நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. இப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு அக்கா வந்து கேட்டாங்க என்ன ஒர்க் பண்ணுறாரு, யாரோ கேட்டாங்க. ஓகேவா, அப்பா வந்து சொல்கிறான் அப்பா வந்து இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவங்க கேட்டாங்க என்ன இன்ஜினியர், கான்ட்ராக்ட் பண்ணுறாரு. அப்போ நான் இங்கேருந்து போயிருந்தேன், கான்ட்ராக்ட் நேசம் பண்ணியாப்பா, உங்கள் அப்பா கான்ட்ராக்ட் சங்கர்னன் அப்படின்னு. அவன் அங்கேருந்து உங்கள் அப்பா பாஸ்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் அப்பா பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாருமா, எங்கள் அப்பா பற்றி சொல்லுவேன். அதே மாதிரி தான் கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கோம். உனக்கு வந்து அப்பா வந்து ரக்டாக இருக்கணும். நடந்து போகும்போது ஏதாவது பிரச்சனைனா இந்த பக்கம் 2 பேர் அடிச்சு தூக்கி போடணும், இந்த பக்கம் 2 பேர் அடிச்சு ரக்டா அப்படி ஒரு ஃபீல். அப்படிலாம் இல்லை. இப்போ என்னன்னா என்னோட ஃபோன் கேலரியில் பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா நாங்கள் அப்போ வந்து ஒரு கார் இருந்தது, அப்போ பீக் டைமில் நல்லா இருந்தது. அவர் செல்ஃபி அவரே எடுத்துப்பார். சிகரெட் வச்சுன்னு இந்த ஆஷ் பாக்ஸ் இங்கே இருக்கும், காரில் வச்சுன்னு இப்படி எடுத்துருப்பார் ரகடா. இதோ இங்கே வச்சிருக்கோம் சிகரெட்டு, இங்கே சைடில் வச்சுன்னு லைட்டாக இங்கே சிரிப்பார், இங்கே சிகரெட் இருக்கும். அது திருப்பி அந்த மாதிரி எங்கள் அப்பா திரும்பி வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனாகவே இருந்திருக்கலாம், ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு 9 to 5 ஜாப் பார்க்குற ஆளாகவே இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம், அவரை பார்க்கவும் பொலிட்டீஷியன் மாதிரி இருக்க மாட்டார், அவர் பையனை பார்க்கவும் பொலிட்டீஷியன் பையன் மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கிளீஷேவாக இருக்கும் பார்த்தீங்களா, அரசியல்வாதி பையனாலே இப்படி தான் இருப்பாங்க, அரசியல்வாதினாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு. அதை அவர் பிரேக் பண்ணிட்டார் ஆக்சுவலி. என்னென்ன பிரேக் பண்ணியிருக்காரு அதுலேருந்து? லைக் அரசியலுக்கே வர விடல, எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்க விடுவார், எல்லாம் பண்ண விடுவார். பட் இன்வால்மெண்ட் வரும்போது லைக் அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பேரியர் இருக்கும், படிக்க வச்சிட்டாரு. என்ன ஒன்றுனா என்கிட்ட பேச மாட்டார். இப்போ நாங்கள் வந்தது தான் ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னி ஒன்றா வந்தது. கடைசியாக எப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு தெரியாது. லைக் ஒரு சராசரியான ஒரு பசங்க என்னெல்லாம் அவங்க அப்பா கூட பண்ணுவாங்களோ சின்ன வயசுலேயே இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும் எல்லாமே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. இப்போ நான் திரும்ப போய் அதெல்லாம் ரீலீவ் பண்ண முடியாது ஆக்சுவலி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேலாச்சும் வராது கொஞ்சம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், காரில் போவார், நல்லா சுற்றுவார், ஜாலியாக இருப்பார் ஆள். பட் வெரஸ் பசங்கன்னு வரும்போது அது லைக் கிடையாது. அது அப்படி ஒரு அப்பாவாக இருந்திருக்கணும். நல்லா ஃபன்னான அப்பா தானே உங்களுக்கு இருக்காரு அவர். வீட்டுக்குள்ளேயே இப்போ கலகலன்னு பேசிகிட்டு இருக்கோன்னா அவர் உள்ளே வந்தாருன்னா வீடு சைலண்ட் ஆகிடும். ஸோ அது வந்து லைக் பயமும் எதுவும் கிடையாது,
அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அது. ஏன்னா அவர் வெளியே இருக்க ஆளுங்கள்லாம் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னு அது எங்களுக்கு தெரியும். இப்போ நான் ரோல் மாடலாக பார்க்கலன்னா கூட மற்றவங்க ஒரு 4 பேர் என் அப்பாவை ரோல் மாடல் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சர்க்கஸில் டக்குன்னு ரிங் மாஸ்டர் வந்தவொடனே டக்குன்னு போய் எல்லா மிருகங்களும் கரெக்டாக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான் அதே மாதிரி தான். அம்மாலேருந்து நாங்கள் 2 தம்பி, எனக்கு 3 பசங்க, 4 பேருமே ஒன்றா இருந்தால் கூட அப்பா வந்ததும் அப்படியே பிரிஞ்சு போயிடுவோம். அவரும் கூப்பிட்டு ஏன் போகிறீங்க உட்காருங்க பேசுங்கன்னு எதுவும் சொன்னது கிடையாது. அவரோட லைஃப்பும் ஷேர் பண்ணது கிடையாது, எங்கள் லைஃப்பை பற்றியும் கேட்டது கிடையாது. எனக்கு அது ஒன்று தான் குறை. ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். சார் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் மீசையை வச்சு செயின் போட்டு கொஞ்சம் பங்கு வச்சு ஒயிட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் வேஷ்டி போட்டு கெத்தா கொஞ்சம் என் கூட வரணும் ஒரு ஆசை சார். இன்ன வரையே ஒரு நாள் கூட வந்ததில்லை சார். அவருக்கே சொல்கிறாரு சார் உன் கூட மனசு வருவானாங்கிறாரு சார் பைக்கில். அவர் வச்சிருக்க பைக் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தோள்பட்டையில் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும் அந்த பைக்கு. அதில் போனோன்னா நம்ம ரிட்டர்ன் வர முடியுமா? அதனால தான் நான் அதை பயந்துட்டு வரமாட்டேங்கிறேன் சார். இல்லை, அந்த பைக்கை வாங்கி கொடுத்தது யாரு? என்கிட்ட கேட்டாப்புல சார், நான் வந்து அந்த மாதிரிலாம் வாங்கி தர முடியாது, இப்போ இருந்தே ஒரு கஷ்ட சூழ்நிலைலாம் அறிஞ்சு வந்தால் தான் நம்ம லெவலுக்கு வரும்போது அவருடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, லிமிட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த லிமிட்டோடு நிப்பாட்டினேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அவங்க தாத்தா பாட்டி வந்து 1,20,000 ரூபாய்க்கு அந்த பைக் இறக்கி கொடுத்தாங்க. பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு கண்டிஷன் பண்ணுறதே வந்து நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது, நம்ம பட்ட அசிங்கம் நம்மளோட போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுத்து வளர்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாருமே நம்ம எதிரி மாதிரி அப்படி நினைக்கிறாங்க நம்மளை. எதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது எதிரியாக பார்க்குறாங்க? என் பையன் வந்து படிக்கிறான், டெய்லி 2 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறானுங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் பஸ் பிடிக்கணும், கரெக்டாக 5 மணிக்கு அலாரம் வைப்பானுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். அவனுக்கு எழுந்துக்க மாட்டானுங்க, நான் தான் எழுந்தணும். அலாரம் அவங்களுக்கு வைக்கல, எங்களுக்கு வைப்பானு, நாங்கள் எழுப்புறதுக்கு நாங்கள் தான் அலாரம். நம்ம வீடு சந்து சின்ன சந்து, அங்கே வந்து ஒரு நம்ம பைக் விட்டால் இன்னொரு கார் போகாது. அதை வந்து வரும்போதே கொஞ்சம் ஓரமாக விடுப்பான்னு சொன்னால் விட மாட்டாங்க. அந்த வண்டிக்காரை வந்து 6 வச்சு நம்ம திட்டி எடுக்கிறாங்க. நான் எப்படி கேரக்டர்னா ஒரு விஷயம் சொன்னோன்னே செய்ய மாட்டேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் நான் செய்வேன். அது எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தோணலாம், 5 நிமிஷம் கழிச்சு தோணலாம், 10 நிமிஷம் கழிச்சு கூட தோணலாம். ஆனால் அவங்க எப்படின்னா சொன்னோடனே செய்யணும். ஒரு 5வது படிக்கிறது வரையுமே எப்படின்னா ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இது பண்ணாதரா இது செய்யாதரா அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஒரு 10th போக சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி நம்ம கிட்ட வரும், இது வந்து அவங்க பண்ண சொல்லு, இதை பண்ண சொல்லு. அவங்க வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஒரு ஃபார்வர்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அப்பான்றவங்க நல்லது சொல்லணும், கெட்டது சொன்னாதான் ஓ அப்பா வந்து இது தப்புனால தான் நம்மளை சொல்றாரு, அப்போ நல்லதுல வந்து நம்மளை சப்போர்ட் பண்றாரு, அதனால நம்ம அதை ஏற்றுக்கலாம். அவரு கெட்ட விஷயத்துல மட்டும் ஓப்பனாக சொல்லிடுறாரு, நல்லது மட்டும் அது பார்த்துக்கிறதுனால அது வந்து சொல்லி 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 அது ஒரு நல்லது வந்து உங்ககிட்ட நேரடியாக சொல்ல மாட்டாருங்கிற அந்த வெளிப்பாடுதலே இல்லை. அது இல்லை, அப்படி நீங்கள் நல்லது பண்ண எந்த விஷயம் அவர் பாராட்டல நீங்கள் நினைக்கிறீங்க? பீச்சில் ஒரு கிராஸ் ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வந்து ஒரு 2nd பிளேஸ் வந்தேன். அது வந்து இப்போ நல்லா இப்போ நீ வந்திருக்கடா கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அடுத்து நம்ம போக முடியும். இல்லை அந்த பாராட்டு வந்து நான் அவர்கிட்ட நேரில் காட்டல, ஆனால் மற்றபடி நான் வெளியே காட்டுறேன். இப்போ அவர் வெளியே காட்டலன்னா அவரோட பாசம் எனக்கு எப்படி சார் புரியும்? சார் அதே மாதிரி நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம சொல்கிறது செஞ்சால் தான் நம்ம முன்னாடி சொல்ல முடியும். சொல்லி செய்யலாம் நம்ம சொல்லுவோம் மறுபடியும். அவர் என்ன சொன்னாலும் நான் உடனே செய்ய மாட்டேன், கொஞ்ச நேரம் ப்ராசஸ் பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய நேரங்களில் சரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி செய்கிறதுக்குள்ள தெருவே டிராஃபிக்கில் நிற்கும். காலையிலேருந்து விளையாட போகிற கிரவுண்டுக்கு அங்கேருந்து 8:30 மணி ஃபோன் பண்ணப்பா நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், எனக்கு சுத்தண்ணி போட்டு வை, நான் வந்தவொடனே குளிக்கணும் அப்படின்னுவார். குளிச்சுட்டு வர்றாரு, அப்பா எனக்கு தோசை ஊற்றி கொடு, நான் சாப்பிட்ணும். சரி தோசை ஊற்றி கொடுப்பேன். இப்படியெல்லாம் அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்து தான் இருக்கு. ஆனால் நாம் சொல்கிறது ஒன்று கூட மதிக்க மாட்டேன். சுடுகண்ணி ஒன்றாலும் அம்மா தூக்க முடியாது, இல்லை வெயிட்டு தூக்க முடியாது. அப்பா அதெல்லாம் செய்வார். அம்மா அதுக்குள்ளே ஜாமான்லாம் விளக்கிட்டு அவங்க டயர்டாக இருப்பாங்க. சரி அதனால 2 தோசை அப்பா ஊற்றி தர சொல்லுவேன். திருப்பி அவங்க மதியம் சாப்பாடுக்கு அவங்க ரெடி ஆகணும். சரி அதனால இவங்க கிளம்புறதுக்குள்ளே எப்படி இவருக்கு ஊற்றுவார், ஊற்றும் போது 2 சேர்த்து ஊற்றுன்னு சொல்கிறோம், அவ்வளோதானே. அதில் என்ன இருக்குது? அம்மா தோசை ஊற்றி கொடுக்கணுமா அப்பா ஊற்றி கொடுக்கணுமா? அப்பா ஊற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு ஹோட்டலில் நிறைய வாங்கி சாப்பிடுவார், அது வாங்கி சாப்பிடாத உடம்பு கெட்டுடும். வீட்டிலேயே செய்கிறாங்க, அது சாப்பிட்டா வீட்டில் சாப்பிடவே வர்றது கிடையாது. செய்கிறது கோல்ட்ஸ்மித் ஒர்க்கு, அங்கே எந்த டைமில் எப்படி வீட்டுக்கு வரும் எப்படி இருப்பான்னு தெரியாது. டப்புன்னு சாயங்காலம் கொடுத்த ஆர்டர் சாயங்காலம் கேட்டாங்கன்னா அங்கே இருந்து செஞ்சு தான் ஆகணும். அந்த டைமில் அங்கேருந்து சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லாமல் இருக்குது. 8:30 மணிக்கு குளிக்க வரதுன்னா 9 மணிக்கு நான் கடையில் இருக்கணும். வாக்கிங் போயிட்டு சைக்கிளிங் போயிட்டு வரேன். அப்போ சரி தண்ணி சுட்டுருந்தா குளிச்சுட்டு கிளம்புவேன். அதுக்காக தான் சொல்லுவேன். நான் இவங்க சொல்கிறது இவங்க வீட்டில் இருக்க 2 மணி நேரத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் வெளியே கடையில் இருக்க 14 மணி நேரத்தை பற்றி அவங்க ஏன் பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணி போடுறது தோசை ஊற்றல என்ன ஆகிட போகுதுன்னு. வீட்டில் இருக்க 2 மணி நேரம் தான், அந்த 2 மணி நேரமும் அதை அவங்க செய்யலாம் தானே நான் கேட்குறேன். அவன் சொல்ல கரெக்டாக ஊற்றி கொடுக்குறான். அந்த ஊற்றுற நேரம் நீ கொஞ்சம் செல்லு பார்த்துன்னுக்கிறேன், அந்த வேலையை நீ வந்து செய்யலாம். இல்லை 12ஆம் படிக்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இந்த நிமிஷம் வரையும் அந்த நம்மளோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. நான் வரையும் மருத்துவ கல்வி படிச்சிருக்காரு, திருவாரூர் மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்காரு. ஆனால் நைட்டு 10 மணிக்கு பார்த்தா வெயிட்டிங்கில் இருக்கும். சரி 12 மணிக்கு பார்த்தாலும் வெயிட்டிங்கில் இருக்கும். அது திருப்பி கூப்பிடாருன்னு பார்த்தாலும் கூப்பிட மாட்டார். அவர் வெயிட்டிங்கில் யார் இருக்கான்னு தெரியலையே. அது தெரியல, அதுதான் பிரச்சனை. இப்போ ஏற்கனவே சொன்னார், அப்பா வந்து நான் எந்த பொண்ணை லவ் பண்ணுறனோ
அந்த பொண்ணை கை காட்டணும்னார். ரைட்டு, கை காட்டும். ஆனால் அவர் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரசு வேலை இருக்கணும். அவர் அரசு வேலையில் இருந்து வர்ற பொண்ணும் அரசு வேலை இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை, இந்த அரசு வேலைங்கிறது அது என்ன, அது ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க? நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். இப்போ எங்கள் சுற்று வட்டாங்க யாருக்கும் அரசு வேலை கிடைக்கல. அதனால நம்ம கிடைக்காது, இந்த பையன் அரசு வேலை கிடைச்சா உண்மையிலே ஃபியூச்சர் நல்லா இருக்கலாம், அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கை அமையும். அதுக்கு தடையா இருக்கிறது இப்போ ஃபோனு. அதை வாங்கி கொடுத்தது நீங்க. வாங்கி கொடுத்து வாங்கி நம்ம தான். ஆனா பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்கல. பாஸ்வேர்டு கொடுக்கல, தெரியும். அதனால யார்கிட்ட பேசுறது கண்டுபிடிக்க முடியல. பஞ்சாயத்து பண்ணுவோம். பாஸ்வேர்டு தெரியக்கூடாது அப்படிலாம் ஒரு இருப்பில்ல சார். இப்போ நம்ம ஃபோன் நம்ம மேல அப்பா நம்பிக்கை வச்சிருக்காங்க, அம்மா நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை விட தாண்டி நம்ம ஃபோன்ல என்ன பாத்துற போறாங்க? நம்பிக்கை வச்சிருந்தா கழுது என்ன போன பாஸ்வேர்டை திறந்து காமிச்சிருப்பியா? என்ன இப்போ எடுத்து தரேன் சார் நான் ஃபோன். இப்போ உங்கள்கிட்ட தரேன்னு சொன்னாரு, காலேஜில் படிச்சிட்டு இருக்காரு. நேற்றுக்கு ஃபோன் அடிக்கிறப்ப ஃபோனு கீழே கிடக்கு. நாங்கள் திருப்பி ஆப்பரம் கேட்டேன், பாத்ரூம் குளிக்க போயிட்டேன், அதனால ஃபோன் எடுத்துகிட்டு போகல அப்படின்னாலாம். அதே வீட்டில் குளிக்கும் போது என்னன்னா பாத்ரூம் கையோட போகும், ஃபோன் கையோட போகும். பாத்ரூமுக்கு ஃபோன் உள்ளே போகுது. வீட்டுக்கு போனால் எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கால் பண்ணுவாங்க, இந்த மாப்பிள்ள வந்துடுற அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தகவலை வாங்கிட்டு சொல்கிறதுக்காக தான் ரெஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன் சார். உண்மை. இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி கையில் விடுங்க. அவர் என்ன பார்க்குறாரு நான் பார்க்குறேன். 62 00 இது வந்து 4 ஆண்டுகளில் இன்னைக்கு தான் அந்த பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரிய வருது. 4 ஆண்டுகள் கழித்து வா தமிழாவா நிகழ்ச்சியின் மூலமாக பையனுடைய பாஸ்வேர்டை கண்டுபிடித்து கொடுத்ததுக்காக இந்த ஷோக்கு நீங்க பெரிய நன்றி சொல்லணும். ஆமா, எனக்கு உண்மையே இப்பதான் தெரியும். இந்த ஷோக்கு வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்களோ என்னமோ டவுட் எனக்கு இப்பதான் வருது. அதான் நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கோம் இங்கே நிறைய பேர். ஆமா, நீங்க பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. நீங்க அந்த போன்ல என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அவர் வந்து அதிகமாக ஃபோன் பேசுறாரு, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வர எக்ஸாம் வருது, அதில் நல்லா படிக்கணும், அரசு வேலை கண்டிப்பாக பெறணும். அது ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தால் அவர் படிக்க முடியாதுங்கிறது ஒரு பயம் உண்டாயிடுது நமக்கு. உண்மையாக எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் மட்டும் யாருமே அரசு வேலையில் இல்லை. அதே நம்ம வீட்டு பிள்ளையும் அரசு வேலையில் இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. அதே மற்றவங்க போகிறப்ப எழுந்திரிச்சு எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க, 23 வயசு தான் இருக்குது, அவர் விவோவாக இருக்காருன்னா எழுந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க. நமக்கு அந்த பிள்ளைக்கு அந்த வணக்கத்தை அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா வட்டாட்சியர் ஆகணும்னு ஆசை. அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, அதை நான் பூர்த்தி பண்ணுவேன்னு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாகவே. இது உங்களுக்கு ப்ரெஷரா இல்லை? இல்லை, ப்ரெஷராக இல்லை, உண்மையாக இல்லை. சொல்லுங்க, வேற யாருக்கு நல்லது சொல்லும் போது பிள்ளைகள் எதிரியாக பார்க்குறாங்க? அவனுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் 1க்கு 4 தான் வேணும். இப்போ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் கிட்ட ஒரு செப்பல் இருக்கு. ஷூஸே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷூஸே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஷூ வச்சிருக்கான். 6 ஷூ. இந்த ஷோக்கு வரதுக்காக பர்டிகுலர் இப்போ அந்த ஷூ வந்து புது ஷூவா நேற்று நைட் போய் வாங்கிட்டு வந்தான். எங்கே காட்டுப்பா, சும்மா எந்திரிச்சு வந்து இப்படி காட்டு. இந்த ஷோக்காக வாங்கிட்டு வந்த ஷூ இது. அவர்கிட்ட வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேண்ட்னா அந்த பிளாக் பேண்ட்டில் 5 இருக்கணும், ஒரு கிரே பேண்ட்னா அதில் ஒரு 5 இருக்கணும். மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த ஹேர் கட்டிங்கில் வரும். எங்கள் 2 பேருக்கும் 15 days ஒன் கம்பல்சரி எங்கள் 2 பேருக்கு வீட்டில் சண்டை வரும் சார். நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும், வெளியில் பார்க்குறவங்க அசிங்கமாக இருக்குன்றாங்க, அந்த ஹேர் கட் பண்ணிட்டு வரான்னு சொல்லணும். அவங்க அம்மா சொல்லி அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு 3 வாட்டி ஷாப் போயிட்டு வருவான். ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக பின்னாடிலாம் ஃபுல்லாக விட்டுருந்தேன். அப்போ அவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரில. இப்போ நான் சைடில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி நான் நிறைய இருக்குது, வேணாம் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. கட்டிங் இந்த மாதிரி வச்சுருந்தா அவன் கெட்ட பையன், டீசெண்டாக முடி வச்சுருந்தா அவன் நல்ல பையன்றது ஜட்ஜ் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்குமே டீசெண்டாக அந்த பசங்களும் சரி, அன்டீசெண்டாக அந்த பசங்களும் சரி, ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறான், அவன் வாயிலேருந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் கட்டிங்லேருந்து வரல, அவனை தானே பேசுகிறான், அவனுக்குள்ளே அந்த பிஹேவியர் தானே பேச வைக்கிது. இல்லை நீங்கள் இருங்க, நான் வானான்னு சொல்லலை. ஒரு 10% பேரண்ட்டுக்கு அவங்க சொல்கிறது, அவங்க ஆசைப்படுறது. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், நிறைய மீட்டிங் போடுறேன், இது பண்ணுறேன், அட்டன் பண்ணுறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கலாம், என் பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல. எங்கள் அண்ணன் வந்துட்டு எனக்கு காப்பு வாங்கி கொடுத்தான். அது வந்துட்டு எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க ஒரு சென்டிமெண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் முருகன் காப்புங்க ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க, ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணுறவங்க மட்டும்தான் காப்பு போட்டிருப்பாங்க, நார்மலாக யாருமே காப்பு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு, ஸோ நான் காப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த காலேஜில் ஹெச்ஓடியிலேருந்து பிரின்ஸிபல் இவங்க வரைக்கும் எல்லாமே லெக்சரர் எல்லாமே போடக்கூடாதுன்றாங்க. இந்த காப்பு போட்டிருக்கிறதுனால எல்லா பேருமே இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சுட்டாங்கன்னாக்க பிரச்சனை, உங்கள் பையனை நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், காலேஜில் போடாத, ஹாஸ்டலில் போட்டுக்கோ, வீட்டுக்கு வரையில் போட்டுக்கோ, வீட்டில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். காப்பு போடக்கூடாதுங்கிறது பிரச்சனை இல்லை, காப்பு போடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொன்ன காரணம் தான் பிரச்சனை. இந்த காப்பை வச்சு அவங்க கேரக்டர் டிசிஷன் பண்ணிடுறாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் காப்பை கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கே வந்துட்டு எனக்குள்ள இருக்கிற மனசாட்சி என்ன கேட்கும்னா, ஓ அப்போ நீ காப்பு போட்டிருக்கிறவனா வந்துட்டு அப்போ தப்பானவன் தான் நீ சொல்றியான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இருக்கிற கேள்வி கேட்பான். உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடத்தை இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஜாதி மதத்தை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதாவது எந்த முடிவெல்லாம் பையன் எடுத்துக்கிட்டுங்க,
அப்பாவா இந்த முடிவெல்லாம் நான் தாங்க எடுக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னென்ன? என் ஆசை என்ன தெரியுங்களா, என்ன மாதிரி சீக்கிரம் மேரேஜ்லாம் பண்ணாது, நல்லா படித்து நல்லா நீ சொன்ன இதில் கார் இல்லை, கார் வாங்க, உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நல்ல ஒரு வீடு, நீ எல்லாம் வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டு மேரேஜ் மட்டும் அப்புறம் பண்ணு. அவன்கிட்ட 10 வயசில் சைன் வாங்கினேன் நான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணி எழுதி கொடுத்துறேன், அந்த பேப்பரை வீட்டில் வச்சுக்கிறேன். இல்லை 10 வயசுல உனக்கு அப்படி என்னென்ன தெரியுமா? தெரிஞ்சா கையில் தெரியாது. கனவுல வந்துச்சுன்னா சொல்வேன், இந்த மாதிரி அழகாக ஒரு பொண்ணு வந்ததுமா கனவுல அப்படிலாம். அப்புறமா அவங்க கல்யாணத்து வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் வெறியாகி சைன்லாம் போட்டு கொடுத்தேன், இந்த மாதிரி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வாங்க ஏறி வச்சுக்கோங்க. அவர் இன்னும் கூட அதை மறக்காமல் பீரோவில் வச்சுட்டு இருக்காரு. இல்லை அந்த முடிவு தொடருதா இல்லை அதில் மாற்றம் இருக்கான்னு? இல்லை அது அவர் சொன்ன மாதிரி செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணோம். சார் 10 வயசுலேயே கனவுல ஒரு கேரளா பொண்ணு வந்துன்னு சொன்னான். 10 வயசுல கனவுல கேரளா பொண்ணு? என்னடா உனக்கு என்னடா இந்த வயசுல கனவு வந்து நான் கேட்டதுக்கு, சரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பண்ணி கேட்டேன். நானும் கல்யாணம் பண்ணி மாட்டேன். சரி அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ணி எழுதி தரேன், நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு அவன் சைன் போட்டான். நான் எழுதி வச்சேன், அவன் சைன் பண்ணான். 10 வயசுல கேரளா பொண்ணு உனக்கு ஞாபகம் வந்திருக்கு வந்து பார்த்தியா கனவுல? அவரோட பிளட் அதால் அப்படி தான் இருக்கும். அவர் சின்ன வயசுல அப்போ எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாரு. ஆமாண்டா, அதுதான் என் பிளட் எடுத்து என்னை பற்றி உனக்கு தெரியும். என்ன அம்மா பார்ப்பாங்க, பார்த்து வச்சுக்கோ. அம்மா பார்க்கணும்டா, அதாவது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா நீ நல்லா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி சொல்லுது. நாளைக்கு அவங்க பசங்க அந்த ஆசைப்படுவானுங்களே, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா பணக்கார பசங்களாக பிறந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேனே, நாளைக்கு என் பேரன் பசங்க ஆசைப்படுவாங்கல்ல. உங்க பேர பசங்க கஷ்டப்படுவாங்க எங்ககிட்ட சொல்றீங்க, நீங்க அது கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் யோசிச்சு. ஏண்டா உனக்கு தெரியாதுன்னா நல்லா தான் சேர்த்து தான் வச்சோம், பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ண சொல்ற? தெரியுது, அதுதான் நீங்க கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கணும்ல. என் புள்ள இருக்கிறான், அவன் வருங்காலத்துல நல்லா இருக்கணும், கொஞ்சமாச்சு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொஞ்சமாச்சு உஷாரா இருந்திருக்கணும்ல. இல்லப்பா, நாங்க எல்லாம் சேர்த்து தான் வைக்கிறோம். எங்க தகுதிக்கு மீறி நீங்க செலவுகள் ஜாஸ்தியா பண்றீங்க. அவர்கிட்ட வாயை திறந்து நான் எனக்கு காசு வேணும்னு கேட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவர் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. அவரை 2 வருஷமா காசை கேட்கறது இல்லை, அப்புறம் 2 வருஷமா அவன் என்கிட்ட காசு கேட்கறது இல்லை. அவனுக்கு அதிகப்படியா செலவுகள் இல்லை. அது போதும் இருப்பா நான் பேசுறேன், இரு நான் பேசிடுறேன்ப்பா. சரியா? அவர் அதிகமா செலவு பண்றாரு அப்படின்னா என்னுடைய பணத்தை அவன் செலவு பண்றான்னு சொல்ல வரல, அவனுக்குன்னு ஒரு வருமானங்கள் வருகிறது. அவர் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கார். அந்த பணத்துல 10 ரூபாய் அப்பா இந்தா அம்மா இருந்தா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நீ செலவு பண்ணு. இப்போ படிச்சுட்டு தான் இருக்கான், விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. இப்போயே வந்து என்ன உனக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் பேக் நீ ஒரு பெரிய ஆளானா நீ யாரு, நான் உனக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் நீ போயிட மாட்டியா அப்படின்னு ஒரு ஆதகம் தான் எங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நான் இப்போ சம்பாதிக்கிற வயசு இது கிடையாது, என் தேவையை பார்த்துக்கிற வயசு தான் இது. நான் அதுவே உங்ககிட்ட கேட்காம பண்ணுறேன். நான் இப்போ அவர்கிட்ட இதை சொல்லாமா வேணாமான்னு தெரில. இப்போ எனக்கு இங்கே மாதம் நான் சீட்டு கட்டுறேன், இஎம்ஐ கட்டுறேன், என்னோட சேவையை நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு வரா பொம்பை கட்ட மாட்டேயா, எனக்கு தெரியாமல் இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு அவனை வச்சுக்க. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் சேஃப் அண்ட் சைடாக தான் போயிட்டு இருக்கேன். தம்பி பேர் நடாச்சனா? அஸ்வின். அஸ்வின், உங்க பையன் ரொம்ப மெச்சூர்டாக தானே பேசுறான். எனக்கு உண்மையிலேயே வந்து நான் உண்மையா பெருமைப்பட ஒரு விஷயம். பெருமைப்பட்டா ரொம்ப உண்மையிலேயே பெருமைப்பட எனக்கு தெரியாம சேர்த்து வச்சுக்கணும், வீட்டுக்கு வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நான் அது வந்து சொல்றது என்னன்னா வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து உங்கள் டேடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நான் எனக்கு ஒரு ரோல் மாடலாக நினைக்கிறது என் பையனை நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் இந்த கொரோனாக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து கொரோனா டைமில் வந்து நான் டோட்டல் பெட்டில் தான் இருந்தேன். என்னுடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு சிவிலில் டோட்டல் 0. இவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கினேன். அந்த காருக்கு இஎம்ஐ கூட கட்ட முடியாத லெவலுக்கு கொரோனா பீரியட் வந்து என்னை ரொம்ப டோட்டலாக டவுன் ஆக்கிடுச்சு. இங்கே கிளாவிக்கல் போன் இதுவாகிட்டு அந்த கிளாவிக்கல் போன் செட் ஆகாமல் அவனுடைய இடுப்பில் இங்கே ஒரு சர்ஜரி பண்ணி 3 சர்ஜரி பண்ணேன். 3 இயர்ஸ் டோட்டலாக பெட்டில் தான் இருந்தேன். அந்த 3 இயர்ஸ் என்னுடைய மனைவி செய்ய வேண்டிய 90% ஒர்க்கை வந்து இவன் தான் எனக்கு பண்ணான். பெரிய பையன் ஒரு இருக்கான், அவர் காலேஜில் தான், அவரும் 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை. அவன் 3rd இயர் படிக்கிறான், இவன் 2nd இயர் படிக்கிறான். அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் இவனை மிகப்பெரிய பாராட்டுவேன். இன்னி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமா எங்கள் அண்ணனை பிடிக்குமான்னு கேட்டால் எங்கள் அண்ணன் தான். இன்னைக்கு நான் வீட்டோட வெளியே போயிட்டேன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபோன் வராது, 2 நாள் அனுப்பிச்சுனாலும் ஃபோன் வராது. நான் ஏன்னு யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் என்னென்னா என் பிள்ளை சின்ன பையன் வந்து அவன் எங்கே போனாலும் அவன் சேஃபாக இருப்பான், பத்திரமா இருப்பான், அவன் கரெக்டாக வந்துடுவான்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு கால் வராது, எதுவுமே வராது. அந்த இடத்துல எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு தைரியம். காலேஜ் வந்துட்டேன்னா சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. அது அவங்க தப்புலாம் சொல்ல மாட்டேன். நான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்டேன். நான் இன்ஸ்டாவில் 100K அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வெட்டினாங்க பசங்க. நான் இவன் சாஜிஸ்டான் கேட்கலாம் வெட்டுறானுங்க பசங்க அப்படின்னு டிமோட்டிவ் பண்ணார். அவர் டிமோட்டிவ் பண்ண தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். நீ பண்ணுறத நான் வந்து பெருமையாக பேசுன்னு வச்சுக்கேன், என்னுடைய அப்பா என்ன பெருமையாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அச்சீவ்மெண்ட் வந்து உனக்கு ட்ராப் ஆகிடும். நான் நீ சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னாதான் உனக்கு பண்ண தோணும். நான் அப்படி தான் இருந்தேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், +2 ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு தலைக்கீழே தொங்க வீட்டில் நடிச்சார் எங்கள் அப்பா. என்ன நீ உருப்பட மாட்டேன், நீ அவ்வளோதான், நீ கடைசி வரை மாடுதான் மேய்க்க போகிறேன்ட்டு அவன் சொல்கிறான். அந்த டிமோட்டினே எங்கள் அப்பா எனக்கு பண்ணார். அதை தான் நான் இப்போ என் பையனுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட 150 பேர் என்கிட்ட ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க சார். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன்,
எங்கள் அப்பா சொன்னது நீ மாடு மேய்க்க போகிறேன்ட்டு. இப்போ இந்த டிமோட்டிவேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா வந்து? ஆமாம் சார். 2 பசங்களுக்கு பண்ணுறீங்களா இல்லை? இல்லை பெரியவன் வந்து அப்படி இல்லை சார். பெரியவன் வந்து நான் என்ன சொன்னாலும் கிடையாது. அவன் தான் செல்ல புள்ள வீட்டில். என்னை வந்து ஒரு துள்ளி கூட கண்டுக்க மாட்டாங்க. நீ பொறுக்கிடா போடா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி என்னை வீட்டில் கூப்பிடுறதே எல்லாருமே சொந்தக்காரன்னு எல்லாருமே டே பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க. எப்பவுமே என்ன நீ பொறுக்கின்னு சொல்லு, எங்கள் அண்ணனை நீ என்னைக்கும் தப்பாக சொல்லாத, அவனை நீ செல்லமாவே பார்த்துக்கோன்னு இன்னி வரைக்கும் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு காசு இல்லை, அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா இவங்களுக்கு தெரியாமல் நான் எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிச்சி விடுவேன். அவன் கேட்க மாட்டான் சார், அவன் காசு வீட்டில் இவங்களும் அனுப்ப மாட்டான். ஆனாலும் அவன் மேலே ஸ்ட்ரிக்ட் இருக்கும். வீட்டுக்கு ஒழுங்காக வந்துரு 9 மணிக்கெலாம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன ஒரு கேர் இருக்குது, அது எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் வீட்டுக்கு போகலன்னா கேர் பண்ணுவாங்க. அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன், உனக்கு புரியலையா? உங்கள் தாத்தா எனக்கும் உங்கள் பெரியப்பாக்கும் என்ன பண்ணாரோ அதை தான் நான் இன்னைக்கு உனக்கு பண்ணிட்டு இருக்கேன். தாத்தா பண்ணாரு, அவர் பண்ணாரு, இவர் பண்ணாருன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்ததுலேருந்து ஷோவில் என்ன பேசுகிறீங்க? தப்பா பேசினே இருக்கீங்க இந்த ஷோவில். தப்பா எதுவும் பேசலையே சார். பையனை டிமோட்டிவேஷன் நீங்கள் வந்ததுலேருந்து சரியாக பேசுகிறீங்களா? கரெக்டாக தான் சார் பேசிட்டு இந்த ஷோவில் நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்கள் சரியாக பேசவே இல்லை சார். நீங்கள் சரியாகவே பேசல சார். இப்போ நான் உங்களை டிமோட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க சார். அப்படிதான் சார். இவ்வளோ பேர் முன்னாடி நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல இல்லையா? இது உங்களுக்கு வலிக்குதா இல்லையா? அதுதான் சார் நான் சொல்கிறேன். நான் சார் நான் கேட்ட கேள்வி, இப்போ நான் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக தான் பதில் சொன்னீங்க. ஆனால் நான் உங்களை என்ன சொன்னேன், ஒரு ஷோவில் நீங்கள் வந்து சரியாக பேச தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படி இல்லைன்னா மைக் வச்சுட்டு நீங்கள் வெளில போங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சரியாக இருக்குமா? என்னடா நம்ம சரியாக தான் பேசிகிட்டு இருக்கோம், இவர் ஏன் நம்மளை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு தோணுதா இல்லையா? ஆமாம் சார். இது உங்களுக்கு எவ்வளோ சார் வயசாகுது? 45 சார். 45 வயசான அனுபவம் உள்ள பல சூழ்நிலைகளை கடந்து வந்த ஒரு மனிதனான உங்களுக்கு இது தோணும் போது 23 வயசு 24 வயசு பையனை இப்போ தான் அவன் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க போகிறான். உங்கள் தாத்தா பண்ணார், உங்கள் அப்பா பண்ணார், நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கல்ல, தப்பு சார். அது அவங்ககிட்ட ஒரு பெயின் இருக்குது. ஆனால் தான் அப்பாவை இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட அவன் கீழே இறக்கவே இல்லை. அவன் வார்த்தையில் ரொம்ப கவனமாக கையாளுறான். எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கிறாங்க சார், என்ன அப்படின்னு வரும்போது அது என்ன பார்த்துக்கலன்னு சொல்லலை, என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார், அதனால என்ன கேட்க மாட்டாங்க சார். அவன் பேலன்ஸ் பண்ணுறான். அவங்கள காயப்பட்ட புண்ணு தானாக ஆறிடும்னு நினைக்கிறீங்க. இங்கே அப்பா அம்மா 2 பேர் இருக்கும்போது என்னடா சாமி வலிக்குதா, ஏதாவது மருந்து போடுவான்னு கேட்கணும்னு எதிர்பார்ப்பு ஒரு குழந்தைக்கு இருக்க தான் செய்யும். அது இருக்கக்கூடாது. நீ தானாக சுயமாக எந்திரிச்சு வாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எல்லா நேரங்களும் சரியல்ல. அவமானப்படுத்துவது மட்டுமே ஒரு குழந்தைய சரியான வழிகாட்டுதல் நீங்கள் பண்ணீங்கன்னா இதை தான் நாளைக்கு அவன் பையனுக்கு செய்யணும். அவன் தாங்கிக்க முடியலன்னா அவன் பையன் சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு சொல்லுப்பா, இங்கேயாச்சும் சொல்லுப்பா, ஓப்பனாக பேசு. இல்லை எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், பெரிய பையனை நீங்கள் கொடுக்குற கவனம் ஏன் சின்ன பையனுக்கு கொடுக்க தவறுனீங்க? எனக்கு நல்லா தெரியும், அவனை பார்த்துக்குவான், அவ்வளோதான். அது வந்து நான் வந்து அவனை +2 படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வெளி உலகத்தில் எங்கே போனாலும் நீ வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அவனுக்கு எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் பெரியவன் அப்படி கிடையாது. ஒரு 5 ரூபாய் வேணும்னா கூட எனக்கு கேட்பான். இல்லையா அது யார்கிட்ட இல்லைன்னா 5 கிலோமீட்டர் நடந்து கூட போவான். அடுத்தவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போன்ற பழக்கம் கூட இருக்காது அவனுக்கு. அதனால தான் அவன் மேலே கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்க வேண்டியது. நல்லா படிக்கிற பிள்ளைய நம்ம கவனிக்கவே மாட்டோம், ஏன்னா அது நல்லா படிக்கும். எது நல்லா படிக்கலையோ அதுக்கு தான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது, ஏன்னா அது நல்லா படிக்கணும். கண்டிப்பாக அது கரெக்டு, ஓகேங்களா? ஆனால் அன்பு அப்படி இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளைக்கும் அப்பா தன் மேலே அன்பாக இருக்கணும், தன்னை கவனிக்கணுங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். நல்லா படிக்காத குழந்தைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் அப்பா உங்களுக்கு செஞ்ச ப்ராசஸுமே அன்றைக்கி உங்களுக்கு வழியாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக இருந்தது. எது ரோல் மாடல் அப்படின்னா அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கடத்துவதா ரோல் மாடலை தவிர வழியை கொடுப்பதல்ல. நடக்கும் போதே சில முடிவுகளை நான் எடுத்து வச்சுட்டேன், இதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்ன? அதாவது என் பையன், எனக்கு 2 பையன் சார். எனக்கு முதல் பையன் ஒரு பையன், அவன் காலேஜ் படிச்சிருக்காரு, இவரும் காலேஜ் படிச்சிருக்காரு. இவங்களால எனக்கு வந்து நல்ல பேர் தான் நினைக்கும். இருந்தும் கூட அவங்க வந்து ஒரு அரசு வேலை வரணும். அது 22 வயசுல அவருக்கு மேரேஜ் பண்ணணும். சாரி, எங்கள் அப்பாவோட விருப்பம் என்னன்னா அவங்க பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டேன். அப்படி இருக்கலாம் சார், நான் இல்லைன்னா சொல்லலை. பார்த்தீங்களா, நான் அப்போ கேட்டும்போது இல்லைன்னு சொன்னா இப்போ வந்து இருக்குங்கிறான். ஏன்னா அப்பா அவங்க எனக்குங்கிற ஒரு மனைவியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். நான் அரசு வேலையில் வந்து அவங்க பார்க்குற அவங்க சொசைட்டியில் அவங்களுக்கு கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு எனக்கு லைஃப் லாங் ட்ராவலாக என் கூட வந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோன்ற ஒரு ஆசை எனக்கு அதான ஆசை தானே சார். ஆனால் அதுக்கு அவர் ஃபைட் பண்ணனாக்கா அதுக்கு ஒரு வேலை தேவை சார். வேலை தேவைம்போது அந்த 22 வயசில் அந்த வேலை 20 வயசில் வேலை கிடைச்சா மட்டும்தான் அவர் ஃபியூச்சரில் செட்டில் ஆக முடியும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே குறைந்தபட்சம் 21 வயசு ஆகுது சார்.
வந்து ஒரு வருடத்தில் அந்த பையனுக்கு நீங்கள் வேலை கிடச்சிடணும். அந்த ஒரு வருடம் முடிஞ்ச வேலைக்கு போய் சீட்டு உட்காரதுக்கு முன்னாடி அடுத்து கல்யாணம் பண்ணி 22 வயசுலன்னு சொல்லணும். ஆமாம், இப்போ வந்து இப்போ எக்ஸாம் பூரா எப்போ சார் வந்துட்டு 10ஆவதுக்கு எக்ஸாம் வந்துட்டு இப்போ டிஎன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு 10ஆவது ரிவ்யூ ஆயிடுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து பாஸ்டாக போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்போ நானும் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 வருஷம் இருக்குது, 21 வயசு ஆகும். அதுக்கப்புறம் நான் படித்து நான் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். எனக்குன்னு பசங்க ஒரு சர்க்கிள் இருக்குது, எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. அதை பூர்த்தி பண்ணாமல் நான் எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும்? அது 22 வயசில் எப்படி வாங்க முடியும்? சரி, ஓகே, 22 வயசில் வாங்க முடியலாம், 25 வயசுல வேலை வாங்கணும் சார். இல்லை சார், அந்த வேலையில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் மரியாதை கிடைக்கும் சார். மரியாதை, தன்னோட குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க முடியும். பொருளாதாரம். இவர் பையனை வந்து நாளைக்கு சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஒரு அரசு வேலை இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கௌரவமாக பையனுக்கு கௌரவம் கிடைக்கும். மறுபடியும் கௌரவம். அடுத்து இவர் மனைவிக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். மறுபடியும் மனைவிக்கு ஒரு மரியாதை. ஓகே, 4வது மரியாதை இது. எந்த ஒரு சூழல்லையும் வறுமை தொடாது. மறுபடியும் பொருளாதாரம். பொருளாதாரம் 5யுமே நீங்கள் மாற்றி ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்கிறீங்க, மரியாதை. இதுவே நான் ப்ரைவேட்டில் போய் ஒரு 1 lakh பெர் மந்த்துக்கு சம்பளம் வாங்கினா அது கிடைக்காம போகாதா சார்? அதே மாதிரி வறுமை இல்லாமல் போகுது. என் மனைவியை நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன். இது ஏன் சார் கவர்மெண்ட் சர்வென்னு ஒரு ஜாப் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அரசாங்க வேலை வேணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா, பொண்ணு கொடுக்குறவங்க நிலையான வருமானம் இருக்கணும்னா அரசாங்க வேலை இருக்கணுங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. அப்போல்லாம் போலீஸ்காரங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார். போக்கத்த வேலை போலீஸ்கார வேலைன்னு சொல்கிற காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி 2 லட்ச ரூபா கூட ஒரு பையனால் ஒரு மாதத்தில் சம்பாதிக்க முடியும், 3 லட்சம் கூட சம்பாதிக்க முடியும். இந்த படிக்கிற காலத்தில் அந்த பையனோட புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு உட்காந்த இடத்துல வந்து 25,000 ரூபாயை படிச்சுக்கிட்டே செய்ய முடியுது இல்லையா? நீங்கள் ஏன் அதுக்குள்ளே சிக்கி போகிறீங்க? நானும் கவர்மெண்ட் வேலையை தான். நாங்கள் வந்து 2 பேருமே ஆண்டிகாட்டு சார். நாங்கள் அவரை வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்கி அவளுக்கு நல்ல எங்களால் அவருக்கு ஒரு நல்லதுக்கு நடக்கும், கவர்மெண்ட்னாக்கா ஸ்டெடி ஆகிடுவார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இது தனியார்னாக்கா திடீர்னு ஒரு நேரத்தில் ஒரு கம்பெனி போகிறாரு, திடீர்னு அந்த கம்பெனி மூடிடுறாங்க. இப்போ திடீர்னு வேறு இன்னொரு கம்பெனி தானே தேடி போகணும், தேடி போய் அங்கே கிடைக்கலாம். கவர்மெண்ட் ஜாப்ன்ற மட்டுமே குறிக்கோளாக வைக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சார், எனக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு மிலிட்ரிக்கு போகணும் ஆசை சார். எங்கள் வீட்டுக்கு ஒரே பையனால என்ன சென்டிமெண்ட் காட்டி போவேன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நீ கவர்மெண்ட் ஜாப் படி, நீ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணு, உன்னால் முடியும்னாங்க சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தேன் சார். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார். எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் சொன்னாங்கக்கா ட்ரை பண்ணேன் சார். எஃபோர்ட் போட்டு ஒன்றும் பண்ண முடியல சார். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து வெளியே போயிட்டு கடையில் வேலை பார்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் கருப்பட்டி காஃபி கடையில் போய் நான் ஃப்ரெண்டு வச்சிருக்கேன் சார். ஸோ அங்கே போயிட்டு நான் தொழிலை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் சார். அப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நான் போகும்போது நீ ஊர் சுற்ற போகிற, நீ உருப்புற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க சார். அது என்னோட வேலை விட்டுருணும் சார். ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையனும் பொண்ணும் ஒரு 4 பேர் இருக்காங்க சார். ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த அப்பா சார் ரொம்ப நாளாக பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் வளர்ந்து வரான்னும் போது அவங்க மைண்டில் ஒரு சின்ன தப்பு பண்ணுறான் அப்படின்னா சின்ன வயசில் பண்ணும்போது விட்டுருவாங்க சார். ஸோ பட் வளர்ந்த அப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் மிரட்டுவாங்க சார். ஏய் ஏன்டா அது பண்ணுற, அதெல்லாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்னன்னா, ஸோ நம்ம லெவலுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்ற மாதிரி. நான் தப்பாக மீன் பண்ண வரல சார். சின்ன வயசில் சொன்ன அந்த ஒரு கைண்ட் அண்ட் கேர் ஏன் சார் பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க? இல்லை, ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஹோட்டல் வைக்கணும், நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், எங்கள் பையன் அதான் சொல்லிட்டு இருக்கான், 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பின்னாடி யார் வரா? ஒரு தங்கச்சி படிச்சுட்டு வரா, குடும்ப சூழ்நிலை பார்க்கணும்ல. அப்போ நாங்கள் வளரக்கூடாதா? நீங்கள் வந்து வளருங்க, வேணான்னு சொல்ல. நீங்கள் சொந்தமாக போய் ஒரு ப்ரைவேட்டில் வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கையில் வாங்கி வச்சுங்க, வாங்கி வச்சு சொந்தமாக செய்யுங்க. நான் அவங்ககிட்ட ஹெல்ப் எதுவும் கேட்கல சார். இப்போ நான் என்ன நானாக ஓனாக ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் சார். ஜஸ்ட் நீ பண்ணுடா, நான் இந்த வேலையில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் சார் சொல்ல மாட்டாங்க? இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் சும்மா கிடையாது. 22 வருஷமா நான் ஹோட்டலில் வேலை செஞ்சிருக்கேன் சப்ளையரா. நடந்து சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிருக்கேன். குடும்ப சூழ்நிலை உனக்கு பின்னாடி ஒருத்தி வரால, அவ்வளோ நினச்சி பார்க்கணும்ல. என்னால் எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், இது பண்ண முடியும். இப்போ நீ பொறுப்பேற்றுக்கிற மாதிரி சொல்லு. 10 லட்ச ரூபா கொடுத்து உனக்கு ஹோட்டல் வச்சு தானே அதை நிர்வாகம் பண்ண முடியுமா சார்? அவங்க வந்து அமௌண்ட்டே நான் தர வேண்டாம், நானே ரெடி பண்ணிக்கிறேன் சார். எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள் சார். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு ஊரில் குறைஞ்சது 3 வருஷம் அந்த ஊரில் ஸ்டாண்டர்டாக இது பண்ணணும். அந்த ஹோட்டலுக்கு போனால் சுத்தமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வயிற்றுக்கு எந்த கெடுதும் பண்ணாது. இப்போ அப்படி தான் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். அந்த ஓனரே கிட்டத்தட்ட 55 பேர் வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அவராலேயே சில நேரம் திறன முடியாது. அந்த மாதிரி உனக்கு அனுபவம் பத்தாது. 25 வயசு மேலே ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எப்படி கற்றுக்க முடியும்? ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் இருக்குது, அந்த சம்பளத்தில் தான் குடும்ப உடனே இருக்குது. அவன் வந்து ஒரு அந்த கெரியரை பார்ப்பானா இல்லை அவன் குடும்பத்தை பார்ப்பானா? அப்போ நீங்கள் அவங்க 22 வயசுலேயே அவனை முடிய எடுத்துக்க விட்டுருந்தீங்கன்னா அவன் இந்நேரம் சக்ஸஸ் ஆகிட்டு இருப்பான். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து அவர் வந்து 53 பேர் முதலாளியாக இருந்தார். அவர் ட்ரை பண்ணாமல் எப்படி முதலாளியாக வளர்த்தாரு? அது 3 தலைமுறை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. தலைமுறை அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் ஒரு தலைமுறை வளர்க்குறோம், எங்கள்துலேருந்து ஒரு 3 தலைமுறை வளர்ந்துன்னா நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அவர் பக்கத்தில் இருக்கிற மைக் கொடுங்க சார். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கேன் சார். உங்கள் வாழ்க்கை எத்தனை வயசில் சார் இருந்து ஆரம்பிச்சிங்க? நீங்கள் தொழில் பண்ணவோ இல்லை வேலையோ எப்போ சார் ஆரம்பிச்சிங்க? என்ன வயசில்? 19 வயசில் ஆரம்பிச்சேன் சார். நீங்கள் 19 வயசில் ஆரம்பித்த உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார உயர்வாக இன்றைக்கி எப்படி சார் இருக்குது? நல்லா தான் சார் இருக்கேன். அன்றைக்கி இருக்கிற வரைக்கும் நீங்கள் சக்ஸஸாக வந்திருக்கீங்களா சார்? என்னை விட இன்றைக்கி நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் பெட்டி கடை இருந்தது சார். அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் வச்சுருந்தேன். அதிலேருந்து கொஞ்சம் வேலையை கற்றுக்கிட்டேன்.
பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் அண்ணன் மளிகை கடை வச்சார். அதுக்கு பக்கத்தில் எனக்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணார் கடை வைக்கிறதுக்கு. அதுலேருந்து அப்புறம் அதுக்கப்புறம் நானே டெவலப் ஆகி நான் கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்காரு சார். 19 வயசில் அவருக்கு ஒரு வாழ்க்கையை ஒன்று ஆரம்பித்து அவர் அங்கேருந்து ஒரு இடத்துல உயர்ந்து இன்றைக்கி ஒரு இடத்துல நல்லா இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது ஹோட்டல் வைக்கணும்னா சாமான் கிடையாது சார். இன்னும் உள்ள காலகட்டத்துக்கு ஆள் தேவைப்படும், நிர்வாகம் பண்ணணும், திடீர்னு ஒரு மாஸ்டர் இல்லைன்னா நம்மளே இறங்கி செய்யணும். இன்னும் எத்தனை நாள் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க சார்? அவர் பேசல இருக்கிற ஆதங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, என் முயற்சிகளுக்கு நீங்கள் பணம் போட வேண்டாம், நானே அந்த பொருளாதாரத்தை ஈட்டிக்கிறேன், எனக்கு கூட நின்னுங்கன்னு அந்த வார்த்தை தான் கேட்குறாரு. இல்லை சொல்லியாச்சு. அந்த இதில் நீங்கள் இழக்க போகிறது ஒன்றும் இல்லைல்ல? இல்லை ஒன்றும் கிடையாது. கூட நிற்கலாம்ல? ஒன்றும் கிடையாது. கூட நிற்கலாம்ல? நிற்கலாம். ஆனால் அதான் இப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்பாக்கள் எந்தெந்த முடிவுகளில் தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், என்னோட மேரேஜ் விஷயத்தில் அப்பா தலையிடக்கூடாதுன்னு நினைச்சேன். உனக்கு தான் நான் வரணும்னு இப்போ நான் நினச்சேன். உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? உங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு இப்படிப்பட்ட அரசாங்க வேலையில் இருக்க பொண்ணு வேணும். நீ பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு அரசாங்க வேலையில் இருக்கா? அரசாங்க வேலைன்னு இல்லை சார். எனக்கு என்ன எங்கள் வீட்டில் என்ன 2 ஜீப்பா ஓட்டுறதுக்கு ஆள் எடுக்க போகிறேன், இல்லை எங்கள் வீட்டில் 2 என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட் வச்சு வேலையை பார்க்க பாருங்க. என்னையே புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு எங்கள் வீட்டை புரிஞ்சுக்கிட்ட இவ்வளோ தெளிவாக பேசும்போது தெரியுது அந்த பொண்ணு அரசாங்க வேலையில் இல்லை, அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னு. உண்மையாக நான் சொல்லணும்னா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்படியே அந்த பிடிச்சிருக்குன்னு இல்லை சார், பிடிச்சிருக்குன்னு இல்லை சார். ஒரு சரி விடு உண்மை வெளியில வந்து சொன்ன விடுங்க, டீடைல் சொல்லு. ஓகே, ஒரு பிடிச்ச பொண்ணு லைஃப்ல வர்றப்ப இத்தனை சொல்றாங்களே அவங்க அரசாங்க வேலையில தான் இருக்கணும், அவங்க ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அரசாங்க வேலையிலே இருந்தா கூட அந்த பொண்ணு அரசாங்க வேலையை விட்டுட்டு எனக்காக வரும். ஏன்னா அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்க லவ் அப்படி, நான் அந்த பொண்ணு மேல வச்சிருக்க லவ் அப்படி. அதனால மட்டும்தான் இவங்க சொல்றாங்களே அரசாங்க வேலையில இருந்தா மட்டும் அப்படி இல்லை. என்னைய புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு எனக்கு வரணும், அவ்வளவுதான் சார். உன்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுக்கு அரசாங்க வேலை இருக்கா? இல்ல சார். வேதாளம்லேருந்து வந்து இங்கே உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 3 கருத்து சொன்னார் சார் அவர். ஒரு கருத்து வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு நண்பனா இல்லை. 2வது வந்து எங்கள் அப்பா வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. 3வது ஒரு டெரரா வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலாம் வந்து டெரர் பீஸாக இருக்காரு. ஆமாம் அப்படின்றாரு. நான் வந்து இதை கண்டிப்பாக இந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் இருக்கேன். 2ஆக பிரிச்சிருக்காங்க எங்களுக்கு. ஒன்று மக்களை பார்க்கணும், ஒன்று வந்து கட்சியை பார்க்கணும். நான் காலையில் இருந்தால் எங்கே காவாட்சிச்சு, எங்கே லைட் எரியல, டெய்லி எனக்கு ஃபோன் வரும். இப்போ அதிகாரிகளை பேசணும், அதிகாரிகளை பார்க்கணும். இதுவே எனக்கு 10 மணி 11 மணி 12 மணி ஆகிடும். இப்போது எப்படி சொல்கிறதுனா, இன்னும் லோவராக சொல்லணும்னா, நான் என் அப்பாவை எப்போ கடைசியாக டச் பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. பேசுறது விடுங்க, கை பிடிச்சது கூட எனக்கு, கை கொடுத்தது பர்த்டேக்கு எதுவுமே எனக்கு எப்போன்னு கூட தெரியாது. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். 3rd பர்சன் பார்க்குற மாதிரி தான், அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு அப்பாவாக எல்லா நீட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. எது தேவையோ அதுக்கு தேவைக்கு அப்பாற்பட்டு எல்லாமே பண்ணுறாரு. பட் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்பாவால் தான் கொடுக்க முடியும். இப்போ நீடுன்றது நான் வளைச்சி கூட நான் வாங்கிக்கலாம். பட் என்னோட அப்பாவோட எமோஷ்னல் சப்போர்ட், அப்பாவோட பாசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போது நான் எங்கே போய் கேட்க முடியும்? இந்த மேடை எனக்கு ஒரு பாடமாக இருக்கேன் சார். இந்த மேடை உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது. அவர் மனசு இப்போ பாரமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இனி ஒரு காலையில் கேட்டேன் அனுப்பேன் சார். நீங்கள் இன்னும் அவர் சொன்னதை புரிஞ்சுங்க. அவர் நுட்பமாக அவங்களுக்கு சொன்னதுங்களா, நான் எங்கள் அப்பாவை தொட்டு பார்த்து கூட பல நாட்கள் பல மாதங்கள் ஆயிடுச்சுங்கிறார் இல்லையா? ஒரே வீட்டில் தான் இருக்கான். புரியுங்களா? உங்கள் பையனுக்கு போய் ஒரு ஹக் கொடுங்க. இப்போ சார் அவன் தம்பியை கட்டி பிடிச்சா பார்த்தீங்களா, நான் என் 2 பர்சனோட தான் படுப்பேன். அவன் 2 பேர் நசிக்கிடுவானுங்க. பிள்ளைகளை நம்ம நிறைய நேரம் நம்ம சொல்றத காது கொடுத்து நம்ம கேட்டா கூட நிறைய நேரங்கள் இது இந்த முடிவுக்கு நம்ம ஓகே சொல்லியிருக்கலாம். இது அன்னைக்கு தவற விட்டது நம்ம தவறு தான் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட மனசு வந்து சாரி கேட்டுக்கணும். அப்படின்னா எதுக்காக? என் பையன் சொன்னா பார்த்தீங்களா, எங்க அப்பா நல்லா காரில் வச்சிருந்தாரு, கொஞ்சம் லாஸ் ஆயிட்டாரு, பிசினஸ் லாஸ் ஆயிட்டாரு, இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ரைட்டு தான். அது பிசினஸ் நான் லாஸ் ஆயிட்டேன். இப்போ அவன் எடுத்து சொன்னதுக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். என்ன சேர்த்து வச்சுன்னு கேட்டான். அவனுக்கு கண்டிப்பாக நான் இடத்துக்கு விட்டா அவனை சேர்த்து வச்சு தான் போவேன். எங்கள் அப்பா என்ன பண்ணது, நான் அவனுக்கு பண்ணது மிகப்பெரிய சாரி. இந்த மேடையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு சொன்னீங்களா சார், அது அவனுக்கு பெரிய சந்தோஷம் சார். இதை விட பெரிய விஷயம் அவனுக்கு எதுவுமே இல்லை. போன வருஷம் என் சன்னுக்கு வந்து ஒரு 500 கொடுத்தேன் சார். ஒரு 3 நாள் கழிச்சு ஏதோ டென்ஷன் நானே கேட்டேன். அவர் அந்த இடத்துல ஒரு மாதிரியா வந்து மறுநாள்லே ஏதோ பற்றி உடனே என்ன கொடுத்துட்டா போல.
அது என் மனசு இன்னும் என் உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்குது, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். எதுக்காக திருப்பி கேட்டீங்க அதை? அது ஏதோ ஒரு அவர் ஏதோ மைண்ட் செட் ஏதோ தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம் சார், அது வந்து அவங்க 500 ரூபாய் கேட்டாங்க. அது 500 ரூபாய் எனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா கிட்ட வந்து எவ்வளோ காசுனாலும் நான் வாங்கிடுவேன். இப்போ 500 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் சண்டை போட்டு வாங்கிடுவேன். இப்போ அவங்ககிட்டலாம் நான் வாங்க மாட்டேன். ஒரு 100 ரூபாய் கேட்கறதுக்கே யோசிப்பேன். ஆனால் நான் 100 ரூபாய் கேட்டால் அவங்க 500 ரூபாய் போட்டு விடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் இப்போ அவங்களே தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி அம்மா கிட்ட கேட்காதீங்கப்பா, கேட்காமலே நீங்கள் எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா கூட இருக்க சொல்லி கேட்டுட்டாங்க. அது ஒன்றாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு நைட்டு சார் ஒரு 1 மணி இருக்கும். 1 மணிக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் பைக்கில் பெட்ரோல் கூட இல்லை. அப்போ நான் பெட்ரோலுக்கு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி அதுக்கப்புறமா அவங்ககிட்ட காசு வாங்கி ஒருத்தங்கிட்ட அதுக்கப்புறமா எத்தனை வந்து கொடுத்தேன் சார் அவங்ககிட்ட. இல்லை அவ்வளோ விஷயம் நடந்திருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கு தான் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஏற்றுக்கிறேன் சார். எங்கள் அப்பா கிட்ட இதுக்காக நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன், இதுக்காக நான் ஒரு மன்னிப்பு கேட்குறேன்னா இதுக்கு விஷயம். நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு விருப்பத்தை சொன்னா கூட எங்கள் அப்பா இது வரைக்கும் ஒரு விருப்பத்தை கூட எதிர்பார்த்து சொன்னதில்லை. அதுக்காக எங்கள் அப்பா கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்துக்காக எங்கள் அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கொரோனா வந்துச்சு, எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்போ எனக்கு வாக்கிங் போகணுன்னு ஒரு சின்ன ஆசை. அப்போ எங்கள் அப்பா கிட்ட ஆசையாக ஷூ வாங்கி கேட்டேன். ஆனால் நான் காசு கேட்டுட்டேன்னு ஒரே விஷயத்துக்காக அப்பா என்ன பண்ணார்னா, எனக்கு அப்போ அந்த விஷயம் தெரியவே இல்லை. ஒரு 2 மாதம் கழிச்சு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுது. என்னன்னா அங்கே பிளட்டு தன்னிட்ட உள்ள பிளட்டை டொனேட் பண்ணிட்டு 5000 ரூபாய் காசு அவங்ககிட்டேருந்து வாங்கி அந்த பணத்தை என்கிட்ட போட்டுவிட்டு நீ ஷூ வாங்கிக்கிடாமான்னு சொன்னாரு. அது என் மனசுல இன்னும் இருக்கு. அந்த எங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில் கடமைப்பட்டுறேன். மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்ல, வட்டகடனால் தூக்கம் இல்ல, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி வந்து தின்பண்டம் கொடுப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சு களைச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். இந்த உங்க அப்பா ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து நீ என்ன பேசும்போதும் நான் பேசும்போதும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார். ஆனால் நீ பாடினதுக்கு அப்புறம் அவர் அப்படியே உடஞ்சி அப்படியே கண்ணீர் அவர் சொட்டுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அப்பாக்களுக்கு கிடைக்காத ஒரு வரம் இந்த மேடையில் நான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ யார் ஒரு அப்பா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க என்னை டிஸ்டன்ஸில் எங்கள் அப்பா வச்சுப்பாங்கன்னு சொன்னது யார்? இவரை மாதிரி. நீங்கள் மட்டும் வாங்க. பிள்ளைங்க வந்துட்டாங்க, அப்பாக்கள் வாங்க சார். இவங்களுடைய அப்பாக்கள் மட்டும் வாங்க. அம்மாக்களை நம்ம நிறைய நேரம் தூக்கி இருப்போம், கொஞ்சி இருப்போம், சுற்றி இருப்போம். அப்பாக்களை தூக்கி சுத்தினதா எனக்கு தெரிஞ்சு படத்தில் கூட அப்படி ஒரு சீன் இல்லை. அந்த உணர்வு இந்த மேடையில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலம் ஆக்கினாய், மேல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய், நடைவண்டியாகும் விரல் எங்கே என் வழி துணையாக வேண்டுமே, அரவணைப்பாகும் குரல் எங்கே. இந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? பிள்ளைங்க மேல மேலும் மேலும் ஆசைகளும் அன்பும் ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைக்கு நான் இனிமேல் நான் நினைச்சது நிறைவேற்றி. அவ்வளவு நேரம் அவர் வந்து ஒன்றும் சொல்லல, நீ தொட்டு தூக்குனது பார்த்தியா? அதுதான் ஒரு சின்ன ஆசை சார். இது வரைக்கும் எங்க அப்பா என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்ததில்ல சார். ஸோ அது கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் ஒரு சில விஷயம் உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் தெரியாமல் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா ரியலி சாரிப்பா. லவ் யூ. அம்மா தூக்கி என்ன சுத்தின மாரி ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சொல்லியே முடியாது சார். அம்மா எந்த அளவுக்கு சின்ன பிள்ளை தூக்கணும் அந்த மாரி இன்னைக்கு இருப்போம். நாங்கள் எங்கள் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருக்கும். எங்கள் அப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெட் பெட்ல இருந்தார். அவர் வந்து பிழைப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஓகேவா. அப்போ தான் கடைசியாக நான் வந்து அவரை தொட்டு யார் நடக்கூட முடியாது, அவரால் வீல் சேரில் வச்சு நான் தான் வந்து நர்ஸ் வந்து இங்கே அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பெட்லேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் தான் ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்கு தூக்கிட்டு போயிட்டாச்சு. அப்போ தான் கடைசியாக தூக்கி எங்கள் அப்பா வச்சு மூத்தம் கொடுத்தேன். இப்போ ஒரே ஒரு வாட்டி மட்டும் மூத்தம் கொடுக்கணும்னு ஆசை. பிள்ளைகள் தூக்கி நம்மளை சுத்தும் போது ஒரு சந்தோஷம், தனி சந்தோஷமா இருக்கு சார். தனி சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஆண்டு காலத்துல இது உங்களுக்கு நடந்ததே இல்லை. ஒரு சந்தோஷம் நான் எதிர்பார்த்ததும் இல்லை, அனுபவிச்சதும் இல்லை. அனுபவிச்சது இல்லை.
ரொம்ப சந்தோஷம் சார். இது வா தமிழாவா மேடையில் நிகழ்ந்ததுக்காக வந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமே என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாம் அவங்க இருக்கிறதுக்காக. என்னதான் அப்பா என் ரோல் மாடல் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பிள்ளைகள் ஆழ் மனதில் தங்க அப்பாவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைகள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை விட தங்க அப்பாக்கள் மீது வைத்த நம்பிக்கை மிக அழகாக இருந்தது. எனக்கு அவர் விருப்பப்பட்டார், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னா நான் அதுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன். எங்கள் அப்பா என்னை டிஸ்கரேஜ் பண்ணால் கூட அது எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறாருன்னு நினச்சி நான் தவறான வழிக்கு போக மாட்டேன். நான் ஒரு சரியான நோக்கத்தோடு தான் இலக்கோட என் பயணிப்பேன்னு சொன்ன தம்பியாக இருக்கட்டும், இங்கே அநேகம் பேர் எல்லாருமே ரொம்ப அழகாக அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினாங்க. அப்பாக்கள் பெரும்பாலான நேரத்தில் தன் பிள்ளைகளை தவறாக வழிநடத்துவதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பயம்தான். என் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவம் மாதிரி என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாது. அக்கறையும் அந்த தேவையும் தான் இது எல்லாத்துக்குமான காரணம்ங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. நான் குடிக்கிறேன்னா என் பிள்ளை குடிக்கக்கூடாது, பிசினஸ் லாஸ் ஆகிட்டு அதனால நீ பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழித்தடத்தை அமைத்து கொடுக்குற முயற்சியை தான் அவங்க ஒவ்வொருவரையும் செய்கிறாங்க. எனக்கும் எங்கள் அப்பா தான் ரோல் மாடல். 10,000 ரூபாய் என் கையில் கொடுத்து, உன் வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு தம்பி, இந்த ஊரில் இன்னார் பையன்னு தெரியும், அதனால் நீ என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு தெரியும். சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு போனதுக்கப்புறம் நீ என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது, உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்குற, பார்த்து பொழைச்சிக்க வேண்டியது உன்னுடைய இந்த வார்த்தை தான் அவர் இன்னைக்கு இல்லை, இது இன்னைக்கு இருக்குது. அப்போது ஒவ்வொரு நேரங்களிலும் அப்பாக்கள் சொல்கிற வார்த்தைகள் அன்னைக்கு நமக்கு வேத வாக்காக தெரியாது. ஆனால் காலம் ஒரு நேரம் உணர்த்தும் போது தான் அதெல்லாம் வேத வாக்காக தெரியும். அப்போ ரோல் மாடலாக மாறுவாங்க. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம். அப்பா மகன் உறவை 2 பேருமே ரொம்ப அழகாக சிறப்பாக பேசினீங்க. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வாங்கிங்க. அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.